நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ME24 தமிழ். In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanaykem at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. ME24 தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லுக்ஷிகா. வெல்கம் டு த ஸ்டார் சீட் ஷோ. Presented by ME24 Tamil TV and powered by Marketing Experts Inc. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண வந்திருக்கிறோம். அவங்கள பற்றி நான் உங்களுக்கு ஒரு அறிமுகம் தரதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமதி இந்திராணி நாகேந்திரம். இவர்தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்திலே தமிழ் சமூகத்திற்காக முதலாக மூத்தோர் இல்லத்தை நிறுவிய முதற் பெண்மணி என்கின்ற பெருமைக்கு உரியவர். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கோல்டன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியையும் அவர் நடாத்தி கொண்டு வருகின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் லுக்ஷிகா. இன்று என்னுடைய விழா கருணா முதியோர் இல்லத்தை பற்றியும் மற்றது நான் நடாத்தி கொண்டிருக்கும் சந்தியாராகம் கோல்டன் சூப்பர் சிங்கர் என்னும் நிகழ்ச்சியை பற்றியும் இங்கு மக்களுக்கு அறியத்தர ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த ME24 தமிழ் ஆண்டன் அவர்களுக்கு நான் மிக்க கடமைப்பட்டுள்ளேன். மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, இந்த ME24 தமிழ் டிவியினூடாக நாங்கள் உங்களை மீட் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கருண விழா என்கின்ற அந்த முதியோர் இல்லத்தை பற்றியும் அதோட சந்தியா ராகம் என்கின்ற கோல்டன் சூப்பர் சிங்கரை பற்றியும் நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீங்க. இந்த சந்தியா ராகம் என்ற கோல்டன் சூப்பர் சிங்கர் இந்த ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் 55 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோர்களுக்காகவே நீங்கள் அதை உருவாக்கி இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் முடங்கி இருக்கின்ற முதியவர்கள், அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அதோடு அவர்கள் அந்த வயதிலே நிறைய மன அழுத்தங்களோடு இருப்பினும் அப்படிப்பட்டவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு திறமைகளையும் வெளிப்படுத்துவதாக நோக்கமாக கொண்டு அதை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதை பற்றின ஒரு விளக்கம் உங்களால் கூற முடியுமா? நிச்சயமாக. விழா கருணா பெரியோர் இல்லம் என் இதயத்திற்கு ஒரு பக்கமும் மற்றது சந்தியாராகம் மறுபக்கமும் மிகவும் நெருக்கமான 2 விஷயங்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் கனடாவுக்கு வந்த பொழுது எங்கள் பெரியவர்களுக்கென்று ஒரு இல்லம் இருக்கவில்லை. ஆனால் அதற்கு எனக்கு நிறைய ஒத்துழைப்புகள் இருக்கவில்லை எங்களுடைய சமுதாயத்திலிருந்து. ஏனென்றால் நாங்கள் எங்கள் பெற்றோர்களை எங்கேயும் எங்கள் நாட்டில் கொண்டு போய் ஒரு இல்லத்திலேயோ அதிலேயோ விட்ட எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் 10 வருடங்களுக்கு பின் இப்படியான ஒரு தேவை வரும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் தான் நான் பல சவால்களை கடந்து பெரியோர் இல்லத்தை உருவாக்கினேன். அதே சமயம் எப்படி இது ஒரு புதிய முயற்சியாக நான் அதை உருவாக்கினேனோ அதே போல் இந்த 55 வயதுக்கு மேற்பட்ட பெரியோர்கள் பல பேர் நல்ல திறமைகளோடு இருக்கிறார்கள். கவிதையோ கட்டுரையோ பாட்டோ பல திறமைகள் அவர்களிடம் இருக்கு. ஆனால் முடங்கி கிடக்கு. அதில் பல ஆசைகள் அவளுக்கு இருந்தது. தங்கள் சிறு வயதில் செய்ய முடியாததை இங்கு செய்ய கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது வெறும் சந்தோஷமாக அதில் பங்கு பெற்றுகிறார்கள். அதனால்தான் நான் இந்த சந்தியாராகத்தையும் என்னுடைய விழா கருணா இல்லத்தை எப்படி தொடங்கினேனோ அதே போல் பல சவால்களுக்கு 7 வருடங்களுக்கு முன் தொடர்ந்து இப்போ 7 வருடங்களாக மிகவும் சிறப்பாக தொடர்ந்து நடாத்தி வருகிறேன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் சமூகத்திலேயே இவ்வாறான கலாச்சாரங்கள் ஆரம்பத்தில் இல்லை. முதியோர் இல்லங்கள் என்ற கலாச்சாரம் இல்லை. ஆனால் வெளிநாடுகள் என்று விரைவில் நிச்சயமாக அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டே ஆகின்றது. ஸோ அதை நீங்கள் நோக்கமாக கொண்டு எங்கள் தமிழர்களுக்காக உருவாக்கியது உண்மையிலேயே மிக ஆறுதலாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. அதோடு நீங்க இதை இப்படி ஒன்று உருவாக்கணும் அப்படி என்று நீங்க யோசிக்கிறதுக்கு இது உந்து சக்தியா இருந்தது. உண்மையாக அதுக்கு எனக்கு தாயார் தான்
தான் எனது உந்து சக்தி. என் தாயாருக்கு கொஞ்ச நாளாக கடும் ஆர்த்ரைட்டிஸால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நானும் வேலைக்கு போய் வந்தேன். அப்போ அந்த வேலைக்கு போய் வரும் அந்த பழுவில் பெரியவர்களை பார்ப்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், என்னை போலதானே மற்றவர்களுக்கும் ஒரு சவால் இருக்கும் என்று நினைத்து, அதே சமயம் எனது தாயாரும் அதுக்கு ஒரு உந்துகோலாக இருந்தார். நான் என்னுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது அவள் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தாள். நிச்சயமாக இது பல பேருக்கு உதவும், நீ இது தயங்காம தொடங்கு மகளே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு நான் தொடங்கிய பின் அவவே வந்து அந்த இல்லத்தில் குடிகொண்டாள். அதிலிருந்து எனக்கு பல ஆரம்ப காலத்தில் எதை தொடங்கினாலும் பல சவால்கள் இருக்கும். அதுகளை மீண்டும் எப்படியோ 25 வருடங்களை நான் கடாத்தி கொண்டு வந்தேன். எனக்கு பின் பல இல்லங்கள் என்னை முன்மாதிரியாக வைத்து தொடங்கி இருக்கிறார்கள். அதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். விழா கருணா அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியம்மா. நான் நினைக்கிறேன் அந்த விழா கருணான்ற அந்த பெயர் கூட உங்களுடைய அம்மாவின் நினைவாக என் தாயாரின் பெயர் கருணா கடாட்சி. அதனால கருணா என்பது கருணை. அப்ப எங்கள் விழா கருணாவுக்கு வருபவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மிகவும் கருணையோடு அங்கு வேலை செய்யும் தாதிமார்கள் கூட தங்கள் தாய் தங்களுடைய தந்தை என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் பராமரிக்கிறார்கள். நிச்சயமாக நீங்க சொன்னீங்களே இல்லாமா இந்த நிறைய சவால்களை எதிர்கொண்டீங்களேன்னு. அப்ப நீங்க எப்படியான சவால்களை எதிர்கொண்டீங்களா? அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை வந்து முறியடிச்சு இந்த லாசுரம் வந்தீங்களேன்னு சொன்ன சவால்களுக்கு காரணம் இப்படியான ஒரு இல்லத்தை எங்கள் சமுதாயத்தில் யாரும் திறக்கவில்லை. அதனால் எதையும் யாரிடம் போய் ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு தொழிலையோ நாங்கள் தொடங்கும் பொழுது எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்மாதிரியாக ஒருவர் இருந்தால் அது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு ஒருத்தரும் இருக்கவில்லை. அதனாலே எனக்கு அப்படி ஒருத்தரும் இருக்கவில்லை. அதனால அந்த சவால் இருந்தது. எதையும் நானே யோசித்து நானே செய்து அரசாங்கத்தோடு பல சவால்களை முட்டி மோதி இழுத்து கொண்டு வந்தேன். அது எனக்கு என் பெற்றோரின் ஆசீர்வாதமும் என் ஆண்டவனின் நம்பிக்கையும் என் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும். அதனால்தான் இன்று எனக்கு இப்படியான ஒரு இடத்தில் நிலையாக நிற்க முடிகிறது. எண்ணம் தான் செயலுக்கு அடிப்படை என்பார்கள். முடியாதுன்றது எதுவுமே இல்லை. அந்த வகையில இப்ப நீங்க சந்தியா ராகம் என்ற ஒரு கோல்டன் சூப்பர் சிங்கர் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக உருவாக்கி இருக்கிறீங்க இல்லையா? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து இந்த தொலைக்காட்சி டிவிஐயில் சூப்பர் சிங்கர் சிறு பிள்ளைகளின் நிகழ்ச்சி நடந்து கொண்டு வந்த பொழுது அதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் பொழுது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் பெரியோருக்கு தொடங்கக்கூடாது? யாருமே செய்ய, ஈவன் இந்தியாவில் கூட 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான். அதனால ஏன் நான் இப்படி இல்லத்தை துவங்கியது போல் ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நான் தொடங்கக்கூடாது என்று சும்மா ஒரு வெள்ளோட்டமாக ஒன்றை தொடங்கினேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. எல்லோரும் ஒரு கூச்சம், எங்களுக்கு என்ன 55 வயது 60 வயதுக்கு அப்புறம் பாட்டாவது கீட்டாவது என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் எல்லோரையும் தட்டி கொடுத்து ஆரம்ப காலத்தில் தட்டி வந்து முதலாவதாக 2017ஆம் ஆண்டு நான் மெட்ரோபாலிட்டன் சென்டரில் தான் அந்த மேடை என்று பெரிய மேடை என்று ஏற்றி செய்தேன். அப்போ அது தொடர்ந்து நடந்து இடையில் அந்த கோவிட் வந்ததால் இடையில் ஒரு 2 வருடம் செய்ய முடியவில்லை. அதனால் இப்படி தொடர்ந்து வந்து இப்போ 7 வருடங்களும் ஒவ்வொரு முறையும் ஆண்கள் தான் டைட்டில் வினரை தட்டி கொண்டு போகிறார்கள். பெண்கள் வருவது கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்கிறது. நான் பெண்ணாக இருந்து நடத்தியும் ஒரு பெண் அந்த டைட்டிலை எடுக்கிறா இல்லையன்றதுல ஒரு தாக்கம் எனக்கு இருக்கிறது. இனியும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முன்னுக்கு வர அவர்களோட குடும்பத்தாரும் அதுக்கு உரிய சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நிச்சயமாக அவர்களும் முன்னுக்கு வருவார்கள். பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள் பல பெண்கள் இருக்கிறார்கள். இம்முறை கூட எங்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள் தான் கிராண்ட் ஃபினாலே வந்திருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான விஷயம். அவர்களுடைய மனத்தாக்கங்கள், மன உளைச்சல்கள், மற்றது இப்படியான ஒரு ப்ரோக்ராமில் பங்கு பெற்ற தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. நிச்சயமா பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மதிப்புக்குரிய திருமதி இந்திராணி நாகேந்திரம் அம்மாவுடைய சிந்தனை போக்குகளை பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வித்தியாசமா இருக்குது. சொல்ல போனால் இந்த பெருமையுமே உங்களுக்கு உரியதாகத்தான் இருக்கும். 50 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோர்களுக்கான அந்த கோல்டன் சூப்பர் சிங்கர் சந்தியா ராகம்ன்றது வந்து கனடாவில் உங்களுடையது மட்டுமா தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சந்தியா ராகத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது இரவு நேரத்தில் கேட்கப்படும் ராகம். அதே சமயம் அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே
அடங்கி கொண்டு போறது என்ன அந்த ராகம் போல அப்படியே போற அந்த 2 அர்த்தங்கள்ல தான் இந்த சந்தியா ராகம் என்ற பேரையே வைத்தேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற அந்த மூத்தோர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி இருப்பினம் எப்படி எனக்கு அனுபவம் இருக்குது, இதுல இருந்து மீண்டு வரைகள் எப்படி இருக்குன்ற அந்த அனுபவங்கள் எப்படி என்ன மாதிரி நன்றாகத்தான் சொல்லுகிறாள். வரும் பொழுது ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு அப்படி பாட்டுக்கு என்ன பிச் என்றால் என்ன, தாளம் என்றால் என்ன, சுருதி என்றால் என்ன ஒன்றுமே தெரியாதவர்கள் சும்மா பாத்ரூம்ல பாடினவர்களும் சும்மா பர்த்டே பார்ட்டியில போய் பாடினவர்களும் பாடுவார்கள். ஆனால் இதில் உள்நோக்கமாக உள்ளுணர்வாக எத்தனையோ விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்தவுடன் அவர்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அவர் வர்றவர்களுக்கு சும்மா நாங்கள் இல்லை பாட விடுவதில்லை, அவர்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அப்புறம் 5 சுற்றுக்கள் வச்சு அந்த சுற்றுக்களிலும் ஒவ்வொருவராக தட்டித்தான் நாங்கள் கடைசியாக சரியாக பாடுபவர்களை தேர்ந்தெடுக்க அதுக்கென்று ஜட்ஜஸும் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து அந்த ஒவ்வொரு 5 சுற்றையும் நாங்கள் முதல் சுற்று கடவுளுக்குரிய பாட்டு, 2வது தங்களுக்கு விருப்பமான பாட்டு, பிறகு டுயட் பாட்டு, பிறகு குத்துப்பாட்டு, இப்படி ஒவ்வொரு விதமான பாட்டுகளை வைத்து அவர்களை அதில் தேர்ந்தெடுத்துத்தான் இந்த முறை 35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா அதில் 5 பேர் தான் கடைசியில் கிராண்ட் ஃபினாலிலே இப்போ செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இது ஒரே நாளில் நடக்குமா இல்ல சுற்றுக்கள்? அது மார்ச்ல இருந்து நடக்கும். எத்தனை மாதங்கள்? கிட்டத்தட்ட 3 மாதம் மார்ச்ல இருந்து நடந்து பாருங்க கிட்டத்தட்ட 3 மாதங்கள் சுற்றுக்கள் அந்த பாட்டு சுற்றுக்கள் நடக்கக்குள்ள எவ்வளவு ஆக்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஆரம்பத்துல அதோட அவர்களோட உடல்நிலை அவர்களை அறியாமலே சரியான முன்னேற்றம். அந்த நோய் ஒரு நோவு உடம்பு தலையோ காய்ச்சலோ அதுகளை பற்றி அவள் யோசிக்கிறது என்ன பாட்டு எந்த பாட்டை பாடலாம் எது எனக்கு நன்றாக இருக்கு. இதுதான் அவர்களுடைய இரவும் பகலும் சிந்தனை. 100 தரம் டெலிஃபோன் பண்ணி எனக்குன்ற ஒரு குழு இருக்கு, நான் இல்லை. அந்த குழு தான் இந்த பாட்டுகளை பற்றி செய்கிறது. நான் கிரியேட்டிவ் தான், மற்றபடி என்னுடைய குழுவுக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டுள்ளேன். அவர்களுடைய டெடிகேஷன் அவருடைய ஒத்துழைப்பு அதுதான் இந்த சந்தியா ராகத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. அதில் நான் இந்துவுக்கும் பெராவுக்கும் மற்றது கிருபா சாந்தினி இவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இந்த இடத்தில் அவர்களை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அவர்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்யக்குள்ளேயும் பக்க பலமா ஒரு கை எங்களுக்கு இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை நம்பிக்கையா இன்னும் ஈஸியான முறையில் இப்ப முள்ளுகள் கல்லுகள் கடக்காமல் ஈஸியான முறையில நாங்கள் அதை செய்திடலாம்ன்றது அம்மாட அந்த இதுல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்கள் அந்த சுற்றுக்கள் 3 மாத காலங்கள் எடுக்குதுன்னா அதுல மொத்தமா எத்தனை பேர் ஒரு குழு இருப்பினர்? ஆரம்பத்துல 30 பேர் வந்தார்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் தட்டி ஒவ்வொரு முறையும் 2 பேர் 5 பேர் அப்படி தட்டி தான் அந்த எண்ணிக்கையாக 5 பேரை கொண்டு வருவோம். எப்பொழுதும் 5 பேர். போன முறை 8 பேரை கொண்டு வர வேண்டியதா போயிட்டது என்று அவங்களுக்கு தட்ட முடியவில்லை. அதனால ஆனா அது நேரம் எடுத்தது. வர்றவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கு நீண்ட நேரம் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு போர் அடிச்சிடும். அதனால இந்த முறை 5 பேரையே நாங்கள் அந்த 5 பேரும் நன்றாக பாடக்கூடிய இந்த முறை ஜட்ஜஸ் மேருக்கு கொஞ்சம் ஹார்ட் டைம் இருக்கும் யாரை தேர்ந்தெடுக்கிறது. இந்த சந்தியா ராகம் ப்ரோக்ராம் எப்ப நடக்க போகுது? இந்த வருடம், அதாவது சீசன் 7. இது சீசன் 7. சந்தியா ராகம் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. 10:30 மணி மட்டும் போகும் ப்ரோக்ராம். ஸோ வந்து எங்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி அங்க வந்து பார்வையாளர்கள் கை தட்டுறதுல தான் அந்த அவர்களுடைய உற்சாகங்கள் கூடும். அதுவும் இது எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு கொடுக்கப்படும் ஒரு அனுசரணை. பெரியவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பெருமதிக்குரியவர்கள். அதாவது 60 வயது வந்தவன தள்ளி வைக்கிறது இல்லை, அவர்கள் இன்னும் பெருமைக்குரியவர்கள் என்பதை காட்டலாம். அதோடு அதாவது யங் ஜெனரேஷன் வயது என்பது ஒரு நம்பர், அது எதையும் கட்டுப்படுத்தாது. அதாவது அவர்களுடைய உள்ளுக்குள் இருக்கிற அந்த திறமைகள் வந்து வயது அதன் திறமையை கட்டுப்படுத்தாது. வயது எப்படியாக இருந்தாலும் திறமையை கொண்டு வரும் பொழுது சிறியவர்கள் அதை பார்த்து இவர்கள் இப்படி போய் செய்ய முடியும் என எங்களுக்கு இன்னும் செய்ய முடியும் என்ற அந்த ஆர்வத்தை இந்த சந்தியா ராகம் வழங்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தியா ராகம் வந்து இதுல இருந்து பாத்தீங்க இன்னும் ஒரு விஷயத்தை கொண்டு வருது. என்ன இப்ப அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவங்க திறமையை கொண்டு வரதோட இளையோர்களையும் வந்து உற்சாகப்படுத்தி அவர்களையும் இன்னும் ஊக்குவிச்சு அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு அடித்தளமா இந்த சந்தியா ராகம் நிகழ்ச்சி வந்து காணப்படுது. ஆமா, இந்த சந்தியா ராகம் நிகழ்ச்சி
நிகழ்ச்சி விழா வெற்றிகரமாக நடக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த நிகழ்ச்சியிலேயும் நீங்கள் ஒரு பெரிய சவால்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயது போயிட்டுது அப்படின்றாவே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பங்கேற்பாளர்களே அப்படி சொல்லியிருப்பினா, அதையும் தாண்டி அந்த சுற்றி உள்ளவர்கள் இருப்பினம் தானே நீங்களோட தொடங்கிக்குள்ள எப்படி சொல்லியிருப்பினா உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா நிறைய சவால். அதான் சொல்றார் அம்மா பெரியவர்கள்டா எனக்கு முதல் வந்தவர்கள் 60க்கு மேல வந்தவர்கள். அப்ப அவர்களுக்கு போக்குவரத்துக்கு பிள்ளைகள் தான் கொடுக்க வேணும். அப்ப சில நேரங்கள்ல அவர்களே வந்து கவலைப்படுவார்கள், ஐயோ பிள்ளை தெரியாதா கூட்டி கொண்டு வர ஆக்கள் இல்லை அல்லது பேரப்பிள்ளையை பார்க்க வேணும். இந்த இவர்களே தங்கி இருக்கிறார்கள் அவர்கள். இப்ப போக வேணுமா பாட்டு படிக்க இந்த வயதுல அப்படி என்ற சவால்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து அது அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆனா அது பைய வளர்ந்து இப்ப இருக்கிற பெரியவர்கள் மிகவும் திறமைசாலிகள். எதையும் அவர்களே தனிமையில் இப்ப வீல் டிரான்ஸ்லயோ அல்லது பஸ்லயோ இதுலயோ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா இளைய சமுதாயத்தினருக்கும் இப்ப விளங்குது அம்மா அப்பால இவ்வளவு திறமைகள் இருக்கு, அதை விளங்கி கொண்ட பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்ப அது வந்து ஒரு சவால் மீறி நாங்கள் ஒரு நல்லதை அடைஞ்சிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேணும். நிச்சயமாக வந்து இந்த மூத்தோர்கள் பெற்றோர்களோ மூத்தோர்களோ நாங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்னா அவங்கள முடிஞ்ச அளவு எங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க காலத்தை போக்காட்டினவர்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண வேணும். இப்படி அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் போகணும்னா மோட்டிவேட் பண்ண வேணும். இப்போ அவைண்ட மனசை உடைக்கிற மாதிரி சுயநலமாக இருக்கிறன்றது வந்து எங்களுடைய சமுதாய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டது. அது அதனால இந்த ப்ரோக்ராம்ல இனிவரும் காலங்கள்லையும் அப்படியான விடயங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பிள்ளைகள் நீங்கள் வந்து அவைகளுக்கு சப்போர்ட் பண்றது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விடயம். அவங்களோட மனசுக்கு இன்னும் அதுவே ஒரு ஆரோக்கியமா இருக்கும். உண்மையில் மூத்தோர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி மனம் வந்து ஆரோக்கியமா இருந்தாலே அவைகள் வந்து நல்ல ஆரோக்கியம் 100% நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற வருத்தங்கள் எப்படி போகும்னு தெரியும். அந்த மாதிரி சந்தியா ராகம் கோல்டன் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் இம்மாதம் 27ஆம் தேதி தமிழிசை கலாமன்றத்திலே சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் நடைபெற இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய ME24 தமிழ் சொந்தங்கள் நிச்சயமாக இந்த சந்தியா ராகம் ப்ரோக்ராமுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நாங்கள் இப்பொழுது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு பிறகு மீண்டும் இணைவோம். In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanayam at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. வெல்கம் பேக் டு ME24 தமிழ் டிவி வழங்கும் த ஸ்டார் சீட் ஷோ பவர்ட் பை மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் இன்க். நாங்கள் தொடர்ச்சியாக மதிப்பிற்குரிய திருமதி இந்திராணி நாகேந்திரம் அம்மாவோட பேசிக்கொண்டிருக்கிறோம். வாங்க பேசலாம். இந்த சந்தியா ராகம் நிகழ்ச்சியினூடாக வருகின்ற அந்த லாபத்தை நீங்கள் விழா கருணா என்கின்ற மூத்தோர் இல்லத்திற்கு வழங்குவதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அதை பற்றி சற்று விளக்கலுமா? நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினதே விழா கருணா பெரியோர் இல்லத்திற்கு அரசாங்கத்தால் எந்த விதமான மாதாந்த அனுசரணை இல்லை. அப்ப எதையும் நாங்கள் எங்கள் பெரியோர்கள் கொடுக்கும் கட்டணத்தில் தான் அதை நடாத்தி வருகிறோம். அப்ப இந்த காலங்கள் சரியான கஷ்டம். இந்த காலம் என்ன, அந்த காலத்திலும் அது கஷ்டமாகத்தான் இருக்கு. இப்ப வேற வேற வாழ்க்கை செலவுகள் கூடிக்கொண்டிருக்கிறதுல எங்களுக்கு மிகவும் அதை நடாத்தி கொண்டு போறது கஷ்டம். அப்ப இதுல இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்டா அதுல செலவுகளே பெரிய செலவு போக மீதி பணம் நான் இல்லத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய தாதிமாருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கட்டண அவர்களுடைய மாத வருமான கட்டணத்தில் ஒரு சிறு பகுதியை அவர்களுக்கு ஏற்றி கொடுப்போம். மற்றது அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செய்ய வேண்டிய சில முன்னேற்றங்களை செய்வோம். மற்றது இல்லத்திலே சில ரிப்பேர்ஸ் அதை மேம்படுத்துறது அதுகளுக்கு நாங்கள் செலவழிப்போம். அதுக்கு தான் நாங்களை பயன்படுத்துறோம். நிச்சயமா. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ல மறந்துருப்பீங்க, இந்த நல்ல நாளுகள் பெருநாளுகள் புத்தாண்டுகள் வரைக்குள்ள அவர்களுக்கான ஆடைகள் வாங்கி கொடுப்போம். மற்றது நிறைய அந்தந்த விழா அந்தந்த என்ன சொல்ற சிறப்பு மாதங்கள்ல பெற சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம். சரஸ்வதி பூஜை, தீபாவளி, பொங்கல் எல்லாமே அழகாக அவர்களுக்கு வீட்டில் இருக்கும்
இருப்பதை போன்ற உணர்வை கொடுத்து வாழை இலையில் சாப்பாடு கொடுப்போம். ஓ, மகிழ்ச்சி. அந்த எங்களுடைய விழா கருணா இல்லத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி தனங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறீர்கள் அவர்களுக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும். அதோடு அவர்கள் வீட்டுல இப்ப நாங்கள் சமையல் கூட அவர்கள் கண் பார்க்கத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களே சில நேரம் இப்படி சமயங்கள் அப்படி சமயங்கள் என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் எங்களோட ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வியாபார நோக்கத்தோடையோ ஒரு வியாபார சூழ்நிலையிலேயோ இல்லை. அவர்கள் வந்து இல்லத்தில் இருக்கிற சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப அவைய உங்களுக்கு பின்ன வண்டிக்கு எனக்கு இந்த சாப்பாடு தான் விருப்பம், லைக் இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விருப்பங்களை தெரிவிக்க நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன மெனுன்றத ஒரு மெனு சார்ட் போட்டு வச்சிருக்கோம். அதன்படி கிரமமாக செய்து கொடுப்போம். ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் நிச்சயமாக ஹெல்த்தான சாப்பாடுகள் தான் கொடுப்போம். அவருடைய டயபெட்டிக் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். காய்ச்சல் தடுமைகள் வந்தால் கொத்தமல்லி தண்ணி அது மாதிரி உடனே மருந்துக்கும் போக மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் நேட்டிவ் மருந்துகளையும் செய்து பார்த்து தான் அவர்களை எவ்வளவு தூரம் அனுசரணையாக அன்பாக நடாத்த முடியுமோ. வீட்டில் இருந்தால் 100% பார்க்கிற அன்பில்லாட்டிலும் 99.9% நாங்கள் கொடுத்து பார்க்கிறோம். நிச்சயமா அதுல வந்து அவர்களோட மகிழ்ச்சி தான் இதுல பிரதானமா இருக்குது. சரியம்மா, இப்ப இந்த சந்தியா ராகம் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் டிக்கெட் ஷோ செய்றீங்களா? ஆமா, டிக்கெட். அது இந்த கட்டணங்கள் இந்த இப்ப வயதுகள் அடிப்படையில் இருக்குதா அல்லது எல்லாருக்கும் ஒரே அளவான கட்டணங்களா, என்ன மாதிரி என்று சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுடைய நேர்கள் அது வந்து கட்டணம் வந்து $60. அதுல வந்து நாங்கள் ஒரு சிற்றுண்டி மாதிரி ஒன்றை கொடுப்போம். ஏனென்றால் இது வந்து ஒரு காம்படிஷன். இது இந்த ப்ரோக்ராம் வந்து அதுல இருந்த அந்த காம்படிஷனை பார்த்தா தான் அதுல சரிப்புல அவர்கள் கூட மதிப்பிடலாம். காம்படிஷன் குழம்பக்கூடாது. சாப்பாட்டுக்கு ஒரு டைம் இன்டர்வல விட்டோம்னா அது குழம்பிடும். அதனாலதான் இருக்கையிலேயே அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படும். அதனால அது $60 அதுக்கு சார்ஜ் பண்றோம். அதாவது முதியோர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சிறு கன்செஷன் கொடுத்துருக்குறோம். அது அவைகளுக்கு அறிவிச்சிருக்கிறோம். அதை ஒரு குரூப்பா வந்து நம்மண்டா அதுக்கு ஒரு கட்டணம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வருபவர்களுக்கு $60. அவர்கள் ஆன்லைன்ல எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதில் புக் பண்ணிச்சு நம்ம என்றால் நாங்கள் அங்கே அவர்களுக்கு டிக்கெட்டை வந்து நுழைவாயிலில் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து இப்போ உங்களுடைய இந்த ப்ரோக்ராம்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருப்பினும் சப்போர்ட் பண்றார்கள், அந்த ஸ்பான்சர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள் எனக்கு இந்த அனுசரணை இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் திறம்பட நடத்த இயலாது. அதில் முக்கியமாக நான் மிகவும் நன்றி செலுத்த வேண்டியது கம்ப்யூடெக் காலேஜ். ஆரம்ப காலத்திலிருந்து கம்ப்யூட்டர் டெக் வந்து மிஸ்டர் டாக்டர் வசந்த் இருக்கிற நேரமே எனக்கு அவர் ஒரு உறுதுணையான ஒரு மனிதராக இருந்து நல்லவராக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து இப்பத்த கம்ப்யூட்டெக்ல இருக்கிற முரளி நாராயணதாஸ் அவர் தான் அதில் ஓனர். அவர் தொடர்ந்து எனக்கு கொடுக்குறார். ஏன்னா அங்கு படிக்கும் அந்த PSW பிள்ளைகள் என்னிடம் பயிற்சிக்கு வருகிறார்கள். அதே போல் JRS காலேஜ் அவையில் எனக்கு பயிற்சிக்கு அவையில் கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்து பார்த்து அவர்கள் சிறு சிறு அனுசரணைகள் கொடுக்கிறபடியால் அதோடு என்னுடைய ஃபார்மசி அவவும் அதை எனக்கு வேல்யூ ப்ளஸ் ஃபார்மசி கொடுக்குறான். இந்த முறை 2 பேர் புதுசாக கொடுக்கிறார்கள். இப்படி அவர்கள் இந்த ப்ரோக்ராமை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இப்பொழுது தெரிய வருகிறது இது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுகிற ஒரு விழான்னு தெரிந்தபடியால் அவர்கள் கொடுக்கிறார்கள். அது மிகவும் அனுசரணையாக இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய அனுசரணையாளர்கள் நிறைய அனுசரணைகளை வழங்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். நிச்சயமா இந்த கம்ப்யூட்டெக்ன்றவர் வந்து ஒருவர் வந்து தொடர்ச்சியான ஒரு அனுசரணையை வழங்குறாருன்றதுல நாங்களும் அவைக்கு நன்றி சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவிட்ட வந்து அவர்களும் அந்த PSW பயிற்சிக்கு வருகிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக உங்களுடைய இந்த பயணம் மிகவும் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கியதாகவும் வளர்ச்சி அடையவும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆமா, நீங்கள் இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன ஒரு பதில் அல்லது ஒரு கேள்வி வைக்கணும் அவர்கள்ட்ட, அல்லது ஒரு பதில் சொல்ல விரும்புறீங்க, உங்களோட கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா எப்படியான ஒரு கருத்தை மோட்டிவேஷனா நீங்க சொல்ல விரும்புறீங்க? பெரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அவருடைய வயதை பார்க்காதீர்கள், அவருடைய திறமையை பாருங்கள், அவருடைய அபிலாஷைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். பெரியவர்களை எவ்வளவு மரியாதையாகவும் அன்போடும் பண்போடும் நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை உங்கள் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் அந்த வயதை வரும் பொழுது உங்கள் குழந்தைகள் நீங்கள் எப்படி அந்த பெரியவர்களை பார்த்து பராமரித்தீர்களோ அதை போலதான் அவர்களும் பராமரிக்க போகிறார்கள். அதனால அன்பு என்பது எப்பவும் ஒரு நிலையான ஒரு விஷயம். அன்பால் எதையும் வெல்லலாம்.
இருக்கலாம். அதனால் சமுதாயத்தில் இருக்கும் அந்த பெரியவர்களுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற மன மகிழ்ச்சியையும் அவர்களுடைய வாழ்நாள் முடியும் பொழுது அந்த சந்தோஷத்தோடும் அந்த கௌரவத்தோடும் அவர்கள் அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வாயால் சொல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் தாங்கள் இருந்த கௌரவம் தங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவர்களில் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அம்மா சொல்றது என்னன்னு சொன்னால், இப்ப அன்பு இருக்கும் வரைக்கும் உலகம் இருக்கும் வரைக்கும் அன்பும் இருக்கும், அன்பும் உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கும். அன்பில்லைண்டா உலகமும் இல்லை. அந்த வகையில அன்புக்காக இயங்குறவர்களாகத்தான் இந்த முதியோர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் எதுவும் தெரியாமல் வரையில எல்லாம் அனுபவிச்சு அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வளர்த்து வந்திருக்கீர்கள். அவர்களுக்கு முடிஞ்ச அளவு அன்பையும் ஆதரவையும் வழங்கி அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கொண்டு அம்மா கேட்டுக்கொள்றா. அம்மா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 2 கண்கள், ஒன்று வந்து விழா கருணா மூத்தோர் இல்லம், இன்னொன்று வந்து சந்தியா ராகம் கோல்டன் சூப்பர் சிங்கர். இந்த 2 வந்து உங்களுடைய 2 கண்கள் இதயத்துக்கு பக்கத்துல வச்சிருக்க 2 பேரை சொல்லியிருந்த நீங்கள். இப்ப இந்த 2லையும் விழா கருணா இல்லம் வந்து 25 வருடங்களாக இயங்கி கொண்டு வருது. அதோட வந்து இப்ப சந்தியா ராகம் வந்து இன்று வரை தொடர்ச்சியாக 7 வருடங்களாக இயங்கி கொண்டு வருது. அப்ப இந்த சந்தியா ராகம் அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு எப்படி அடுத்த கட்டம் போகுதுன்னு ஏதாவது நீங்கள் ஒரு திட்டம் பிளான் ஒன்று வச்சிருப்பீங்க? நிச்சயமாக 5 வருடங்களுக்கு எங்களுடைய இது இன்னும் நல்ல விதமாக வளர்ந்து வரும் என்று நிச்சயமாக இருக்குது. எங்களுடைய பாடகர்களை நாங்கள் கூட வெளிநாட்டுக்கு கொண்டு போய் மேடையேற்றி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் கூட இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இப்பொழுது எஸ்பி பாலாவுக்கு இலங்கையிலிருந்து திரோன் பெர்னாண்டோ என்று ஒரு மியூசிக் கம்போசர் வந்திருக்கிறார். அவர் இந்த சந்தியா ராகத்திலே கடந்த 5 வருடங்கள் டைட்டில் வினர்ஸாக வந்த வினர்ஸை பாட வைத்திருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. அது எங்கள் தாய்நாட்டிலிருந்து வந்த ஒருவர் ஒரு மேடையில எங்களை அதே போல் நாங்கள் கூட அப்படி ஒரு ப்ரோக்ராமை வெளிநாட்டில் போய் செய்யலாம். அதுக்குரிய ஆர்வங்களும் அதுக்குரிய பார்ட்டிசிபென்ட்ஸும் எங்களுக்கு பெற வேணும். அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது. விலாகர்னாவை பொறுத்த மட்டில் அதாவது பெரியவர்களின் தேவைகள் வளர்ந்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு இந்த சின்ன சின்ன இல்லங்கள் சரி வராது. பெரிய ஒரு இல்லம் தேவை. அதற்கு நான் பெரும் கஷ்டங்கள் பற்றி பல பேரோடு பேசிக்கொண்டு வருகிறேன். இன்னும் எதுவுமே பழமாக வரவில்லை. பாப்போம், விட்டு கொடுக்காமல் முயற்சியில் இருக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. நாங்கள் முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும். நிச்சயமாக. அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், முதல் தடவையாக எங்களுடைய ME24 தமிழ் டிவி இந்த ஊடகத்தின் ஊடக அனுசரணையை நாங்கள் சந்தியா ராகத்திற்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நானும் இந்த முதலாக ME24 தமிழ் ஊடகத்தில் வந்து எங்களுடைய சமூக மக்களுக்கு எங்களுடைய இல்லத்தை பற்றியும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது உங்கள் புதிய ஊடகம் மூலம் இது தெரியப்படுத்துவது எங்களுக்கும் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல மகிழ்ச்சி. அதே போல் என்னுடைய சந்தியா ராகத்தையும் அதில் பிரபலப்படுத்தியதுக்கும் நான் மிக்க நன்றி உள்ளவளாக கடமைப்பட்டவளாக இருக்கிறேன். நன்றி. மற்றொரு த ஸ்டார் சீட் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் லுக்ஷிகா. நன்றி, வணக்கம். வணக்கம். In today's competitive landscape, effective marketing is essential to elevate your brand. To achieve this, you need the expertise of true marketing professionals. Marketing Experts offers a comprehensive suite of services designed to boost your brand: event marketing, brand marketing, radio, TV, and digital marketing, movie theater ads, video and audio production, photo shoots, web design, graphic design, and printing. Unlock your brand's potential. Contact Anton Armanaykem at 437-997-2307 today or visit www.marketingexpertsinc.ca. Marketing Experts, your partner in victory. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ME24 தமிழ்.